வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, சொன்ன மாதிரி காலையிலே புறப்பட்டு வந்துட்டீங்களே, உள்ள வாங்க. ஆமா ஆமா, மினியை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகணும், அதனால தான். மினி மினி மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. வந்துட்டீங்களா? சொன்ன மாதிரி காலையில் வந்துட்டீங்க. நல்லா கொட்டை அடிச்சு தூங்கிட்டு மறந்துருப்பீங்கன்னு பார்த்தேன். வந்தது ஏண்டி மாப்பிள்ளை கிட்ட வம்பு வளர்க்குற? போ போ, டிஃபன் எடுத்து வை. ஒன்றும் சொல்லிடக்கூடாது அவரை. சரி வாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதுங்க மாப்பிள்ள. அட, மினியை பற்றி எனக்கு தெரியாத அத்தை, அவள் எப்போவுமே இப்படி தான். அப்புறம் அத்தை, நான் டிஃபன் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். மினி சாப்பிடலன்னா அவளை மட்டும் சாப்பிட வச்சு அனுப்புங்க. எனக்கு வேண்டாம் அத்தை, முடிஞ்ச ஒரு கப் காஃபி மட்டும் கொடுங்க போதும். என்ன மாப்பிள்ள, வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டீங்க, இங்கே வரீங்க தெரியும்ல, இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம்ல? இல்லை மாமா, இங்கே வந்து சாப்பிட்டு அப்புறம் மினியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும். அதான் அம்மா இட்லி சுட்டு வச்சுருந்தாங்க, காலைல ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல மாப்பிள்ள, உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். மினி நீ போய் சாப்பிட்டுரு, நான் மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. அப்பா நீங்களும் வாங்க, போய் சாப்பிட்லாம். நான் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேம்மா, சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும், நீ போய் சாப்பிட்டு கிளம்பு. அப்படியாப்பா? சரிப்பா. சரிங்க, நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். உட்காருங்க மாப்பிள்ள, இந்த ஒரு நிமிஷத்தில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, சொன்ன மாதிரி காலையிலே புறப்பட்டு வந்துட்டீங்களே, உள்ள வாங்க. ஆமா ஆமா, மினியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகணும், அதனால தான். மினி மினி மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. வந்துட்டீங்களா? சொன்ன மாதிரி காலையில் வந்துட்டீங்க. நல்லா கொட்டை அடிச்சு தூங்கிட்டு மறந்துருப்பீங்கன்னு பார்த்தேன். வந்தது ஏண்டி மாப்பிள்ளை கிட்ட வம்பு வளர்க்குற? போ போ, டிஃபன் எடுத்து வை. ஒன்றும் சொல்லிடக்கூடாது அவரை. சரி வாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதுங்க மாப்பிள்ள. அட, மினியை பற்றி எனக்கு தெரியாத அத்தை, அவள் எப்போவுமே இப்படி தான். அப்புறம் அத்தை, நான் டிஃபன் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். மினி சாப்பிடலன்னா அவளை மட்டும் சாப்பிட வச்சு அனுப்புங்க. எனக்கு வேண்டாம் அத்தை, முடிஞ்ச ஒரு கப் காஃபி மட்டும் கொடுங்க போதும். என்ன மாப்பிள்ள, வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டீங்க, இங்கே வரீங்க தெரியும்ல, இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம்ல? இல்லை மாமா, இங்கே வந்து சாப்பிட்டு அப்புறம் மினியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும். அதான் அம்மா இட்லி சுட்டு வச்சுருந்தாங்க, காலைல ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல மாப்பிள்ள, உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். மினி நீ போய் சாப்பிட்டுரு, நான் மாப்பிள்ளைக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. அப்பா நீங்களும் வாங்க, போய் சாப்பிட்லாம். நான் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேம்மா, சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும், நீ போய் சாப்பிட்டு கிளம்பு. அப்படியாப்பா? சரிப்பா. சரிங்க, நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். உட்காருங்க மாப்பிள்ள, இந்த ஒரு நிமிஷத்தில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். உட்காருங்க மாப்பிள்ள, உங்கள் அத்தை அப்படி தான் ஒரு நிமிஷத்தில் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு போவா. அவள் வரத்துக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். உட்காருங்க. சரிங்க மாமா. அப்புறம் மாப்பிள்ள, வேலை எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டுருக்கு மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தாங்க மாப்பிள்ள, காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்க, நீங்களும் காலையிலேருந்து காஃபி கூட குடிக்கல, எடுத்துக்கோங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்த? நீ வரத்துக்கு எப்படி ஒரு 10 நிமிஷமாவது ஆகும்னு நினச்சேனே. பாலை காய்ச்சி அப்போது ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேங்க சூடா. மாப்பிள்ளை வந்தோடனே காஃபி போட்டு தரணுமேன்னு சொல்லிட்டு காஃபி தூளும் சர்க்கரையை மட்டும் போட்டு கலக்கி எடுத்துகிட்டு வரேன். அதான பார்த்தேன், நீ காஃபி போட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவியே, எப்படி இவ்வளோ சீக்கிரம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தேன். வராங்க 1/2 மணி நேரம் கழிச்சு. பால் காய வேண்டாமா? அடுப்பில் வச்ச உடனே என்ன புஷ்ஷுன்னு பால் பொங்கி வந்துருமா என்ன? பால் காயத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால தான் காஃபி போட லேட் ஆகுது. இன்னைக்கு முன்னாடியே காய்ச்சி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். அதை சொன்னால் என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களே? சரிம்மா, ஒன்றும் சொல்ல ஒன்று. நீ போய் மினி சாப்பிட்டாரான்னு பார்த்து அவளை கிளப்பி கூட்டிகிட்டு வா. சரி விடுங்க மாமா. சரி, நீங்கள் காஃபி குடிங்க. காஃபி எப்படி மாப்பிள்ள இருந்துச்சு? நல்லதாக இருந்துச்சு மாமா. எங்க நான் கிளம்பிட்டேன், கிளம்பலாமா? கிளம்பலாம் மணி, நீ போய் காரில் உட்காரு. காரை கொண்டு வந்திருக்கீங்க, பைக்கில் போகிறோம்னு நினச்சேன். பைக்கு சர்வீஸ்க்கு விட்டுருக்குமா? சரிங்க. அப்பா நான் போயிட்டு வரேன். அம்மா நான் வரேம்மா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. நான் சொன்ன மாதிரி அங்கே இரு, சரியா? சரிம்மா. மூஞ்சி எப்படி சோகமாக வச்சுட்டு இருக்காதம்மா, சிச்சா போல அனுப்பேன்னு. போடி, இத்தனை நாள் நீ கூட இருந்த, நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நீ இப்போ கிளம்புற. என்னதான் இருந்தாலும் அது உன் மாமியார் வீட்டில் தான் நீ போய் இருக்கணும்னு இருந்தாலும் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் தனியாக எனக்கு உங்கள் அப்பாவுக்கு நான் இருக்கணும். அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், எனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பெற்று போடுங்கன்னு. கேட்டிங்களா நீங்கள்? அடச்சி போடி, எந்த வயசில் வந்து இப்போ என்னத்தை பேசிகிட்டு இருக்காப்பார்? இப்போ இல்லைம்மா, ரொம்ப தான் ஆச்சா இந்த வயசில்.
நான் அப்போவே சொன்னேன் எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வேணும்னு. நீ கேட்டியா? இப்போ ஒத்த புள்ள பெற்றுட்டு என்ன அனுப்பும்போது வருத்தப்பட்டு இருக்கேன். மூஞ்சில் இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பு வருது. சரி நான் கிளம்புறேன். சரிடி, சந்தோஷமா இருமா. நீங்கள் போய் கார் எடுங்க, நான் வரேன் பின்னாடியே. சரி மினி. மாமா அத்தை நான் கிளம்புறேன். சரி சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள. சரி நான் வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாமா. அடிக்கடி ஃபோனாவது பண்ணணும் சரியா? சரிப்பா. என்னங்க, நான் வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் முதல்ல உங்கள் அம்மா ஆரம்பிக்க மாட்டாங்களே, பழசெல்லாம் பேசி ஏதாவது சண்டை வளர்த்தாங்க திரும்பி அப்படியே வந்துடுவோம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்கம்மா. நீ எதுவும் பேசாமல் இருந்தா சரி. உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னதே முதல்ல எங்கள் அம்மா தான் சரியா? அதனால் நீ அமைதியாக இருந்தால் அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. மாற்றி சொல்லுங்க, அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா நானும் அமைதியாக தான் இருப்பேன். சரிம்மா சரிம்மா, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்றும் இல்லை, இதுக்கு வேற அர்த்தம் அதுக்கு வேற அர்த்தம். சரி மினி. சரிங்க, எனக்கு கொஞ்சம் உறக்கம் வருது, நான் அப்படியே சாஞ்சிக்கிறேன். வீடு வந்ததும் எழுப்புங்க. ஏன் நைட்டெல்லாம் தூங்கலையோ? நான் வரேன்னு சொல்லி ஒரே சந்தோஷமா நைட்டெல்லாம் தூக்கம் வரல போல உனக்கு? ஆமாம், ஒரே சந்தோஷம். ஐயா வராருன்ட்டு நாங்கள் தூங்காமல் கொள்ளாமல் முழிச்சிட்டு விடிய விடிய காத்துட்டு இருந்தோம் இவர் எப்போ வருவாருன்னு. போங்க, எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். சரி நீ உறங்கு, வீடு வந்து நான் எழுப்புறேன். என்னங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போவாங்க. நமக்கு என்ன இப்போதான் முதல்ல கல்யாணம் ஆகி உள்ள போறியா என்ன? போ, எந்த காலை எடுத்து வச்சது உள்ள போ. என்ன, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுனீங்க, இங்கே வந்தவொடனே வேறு மாதிரி பேசுனீங்க. நான் அப்படியே திரும்பி போயிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ அம்மா, நீ வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. அப்படி வாங்க. அங்கேயே நின்றுடி, கால் எடுத்து உள்ள வச்சா காலை உடச்சு விடுவாமா. என்னம்மா, நீங்க தானே அவளை கூட்டிட்டு வர சொன்னீங்க, இப்போ என்ன இப்படி சொல்றீங்க? என்ன அத்தை, என் மேலே இருக்கிற கோவெல்லாம் போயிடுச்சின்னு சொல்லி தான் இவர் நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னதாக தான் கூட்டிகிட்டு வந்தார். இப்போது இப்படி பேசுகிறீங்களே. நான் கூட்டிட்டு வர சொன்னா எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சி போயிருக்கு? வந்த வழியை பார்த்து அப்படியே மாத்தா வீட்டுக்கு ஓடி போயிரு. இப்ப போறியா இல்ல கல்லு கொண்டேறியவா? ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்கத்தே, என்னை கல்லு கொண்டு அடிக்காதீங்கத்தே, வேண்டாம் நான் போயிடுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறத்தே. ஏ மினி, மினி என்ன ஓடிட்டு இருக்க? எழுந்துரு. நான் எங்கே இருக்கேன்? ஐயோ என்னது இது, எல்லாம் ஒரு வேளை கனவா? தாயே, கனவே தான். எழுந்து உட்காரு முதல்ல ஒழுங்கா. ஐயோ, ஒரு கெட்ட கனவு கண்டுங்க. என்னத்த கண்ட கனவுல இப்படி உளறிட்டு இருக்க? அடிக்காத அடிக்காதீங்கன்ற என்ன ஆச்சு உனக்கு? அதை எங்க கேட்குறீங்க? நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வண்டி திருப்புங்க, நான் போகிறேன். ஏன் மினி, அப்படி என்னதான் ஆச்சு சொல்ல? நான் உங்கள் வீட்டு வாசலில் கால் எடுத்து வைக்க போனேன்னா உங்கள் அம்மா அங்கேயே நில்லு, காலை எடுத்து வச்ச காலை உடச்சி விடுவேன்னு சொல்லிட்டு கல்லை கொண்டே நான் அடிச்சுட்டாங்குங்க. ஏம்மா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் திருப்புங்க வண்டியை, நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மினி, எல்லாம் உன் மன பிரம. நீ வாயை மூடிட்டு வா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவோம். சும்மா இரு. உங்கள் அம்மா மட்டும் எனக்கு எதனா சொல்லட்டும், கல்லை கொண்டு அடிக்கட்டும், அதே கல்லில் உங்களையும் உங்கள் அம்மா அங்கேயே அடித்து போட்டு வந்துடும், பார்த்துக்கங்க. அடிச்சா பார்த்துக்க. அடித்தா பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டேங்க, திருப்பி கொடுத்துட்டு தான் வருவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா சரி.